மூன்றாம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். போதும். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒருக்க வாசிக்கலாமே? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் கிரியைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் மூலம் அன்றைக்கு ஆசியா, சின்ன ஆசியாவில் இருந்த 7 பட்டணங்களில் இருந்த 7 சபைகளுக்கு என்ன செய்கிற செய்தி அனுப்பினார் ஆண்டவர் மூலம். அந்த செய்தி அனுப்பும்போது 6வது ஒரு சபை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அந்த 6வது சபை தான் எது? பிலதெல்பியா சபை. எந்த சபை? பிலதெல்பியா. நீங்கள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் படிக்கும்போது காண முடிகிறது. 8:7 பிலதெல்பியா சபையின் தூதன். பாருங்க, மொத்தம் 7 சபை. அந்த 7 சபைகளில் பாருங்க, எல்லா சபைகளிலும் குறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அதிகமாக எந்த குறைகளும் வெளியரங்கமாக சொல்லாத ஒரு சபை உண்டுன்னா எந்த சபை தான்? பிலதெல்பியா சபை. சொல்லுங்க, எந்த சபை? ஆமா, பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபை குறித்து ஆண்டவருக்கு நல்ல திருப்தி, நல்ல திருப்தி. ஆனா பிலதெல்பியா சபை கடந்து வந்த பாதைகள் கடினமானது. பிலதெல்பியா சபை வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் கடினமான இடம், பயங்கரமான துருபதேசங்கள் நிறைந்த பகுதி, விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த பகுதி, விசுவாச வாழ்வில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைமைகள் உள்ள ஒரு பகுதி. அப்படிப்பட்ட இடத்தில் வாழ்ந்த பிலதெல்பியா விசுவாசிகளை குறித்து ஆண்டவர் ஒரு குறையும் கூட சொல்லாம அவர்களுக்கு ஒரு விசேஷ வாக்குத்தத்தை கொடுத்தார். திறந்த வாசல். சத்தமா சொல்லுங்க, என்ன வாசல்? இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சில திறந்த வாசல்களை தரப்போகிறான். எத்தனை பேர் அந்த திறந்த வாசலை விரும்புகிறீங்க? நீங்கள் விரும்பினார், நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆசையோடு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவ சமூகத்தில் வாஞ்சையோடு இருப்பீர்கள் என்றால், வேதம் சொன்ன வாஞ்சையுள்ளவனே கர்த்தர் நிரப்புவாரா. கேட்கிற எவனும் என்ன செய்கிறானா? பெற்றுக்கொள்ளுகிறானா. அப்படி என்றா இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றா, இன்றைக்கு சிலரோட வாழ்க்கையில் பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தரிசன கண்களை திறந்து பார்த்தாலே தெரியும், சில வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறான். கடந்த காலங்களில் சத்ரு சில வாசல்கள் அடைத்தான். நாம் நினைக்கிறோம் அது எப்படி பூட்டப்பட்டது என்று. நாம் நினைக்கிறோம் இது எப்படி பூட்டப்பட்டது, இந்த வாசல் எப்படி அடைந்தது, எப்படி அடைந்தது. சில வாசல் நமக்கு தெரியாமலே அடைக்கப்பட்டிருக்கிறது, சில வாசல் நமக்கு தெரிந்து அடைக்கப்பட்டிருக்கிறது, சில வாசல் தெரியாம நம்மளே அடைத்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறா, அது எப்படி பூட்டி இருந்தாலும் சரிதான், இன்றைக்கு திறக்க போகிறது, திறக்க போகிறது. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா தருகிறார். நீங்க பிலதெல்பியா சபையின் நிலைமை குறித்து படித்தால், இந்த பிலதெல்பியா பட்டணம் எங்கே இருக்கிறது என்றால், லீதியா தேசத்தில், சின்ன ஆசியாவில் உள்ள லீதியா தேசத்தில் உள்ள சர்தை பட்டணம். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லை, சர்தை சபை. அங்கிருந்து சுமார் 30 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பகுதி தான். அதாவது 30 மைல் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணம் தான் பிலதெல்பியா பட்டணம். அந்த பட்டணத்தில் அன்றைக்கு ரோமா சீசரை அந்த ஜனங்கள் ரொம்ப நேசிப்பாங்க. அதனாலே ரோமா சீசருடைய சிலை அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதனால் அங்கே சிலை வணக்கம் அதிகமாய் காணப்பட்டது. அதோடு கூட அங்கே அநேக யூதர்கள் இருந்தார்கள், பேரளவில் யூதர்களாக இருந்தாங்க. ஆனால்
அநேக துருபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த பிலதெல்பியா பட்டணத்தில் எப்படி சபை உருவாயிற்று என்று இன்னும் நமக்கு புரியவில்லை பாருங்க. ஆனா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை அங்கே இருந்திருக்கிறது. தேவனால பாருங்க புகழ்ந்து பேசக்கூடிய, தேவனாலே பாருங்க சந்தோஷப்படக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை எங்கே இருந்திருக்கிறது? பிலதெல்பியா பட்டணத்தில். அதனுடைய ஆரம்பத்தை குறித்தும் அதனுடைய வளர்ச்சியை குறித்தும் அதுக்கு பெரிய வரலாறுன்னு சொல்ல இல்லை. ஆனா ஆவிக்குரிய தரம் உள்ள சபை அங்கே இருந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் வளருவார்கள், தரம் இருக்காது. எண்ணிக்கையின் வளர்ச்சி அல்ல முதல் தேவை. எதுல தான் வளர்ச்சி தேவை? எதுல தான்? தரம் உள்ள வளர்ச்சி. சொல்லுங்க, எண்ணிக்கையில் அல்ல, தரத்தில். சொல்லுங்க பாருங்க, குவாலிட்டி அப்படிதானே? குவாலிட்டி என்னது? குவாலிட்டி. பாருங்க, எண்ணிக்கை அல்ல, எது வேணும்? நல்ல தரம் வேணும். சில மரங்களை பார்த்தா பாருங்க, சில இடத்துல நட்டா பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஆகாயமுற்ற அளவுக்கு பாருங்க டக்க 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 டக்கன்னு சொல்லி என்ன செய்யும்? வளர்ந்து போயிட்டே இருக்கும். சில ஐடி மரம், சில. ஆனா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிஞ்சு வெட்டி பார்த்தாலும் உள்ள என்ன இருக்காது? வைரம் இருக்காது. சில மரம் பாருங்க வளர்ச்சி நமக்கு தெரியாது. ஆனா 15 வருஷம் 20 வருஷம் கழிஞ்சு வெட்டி பார்த்தா உள்ள என்ன இருக்கும்? வைரம் இருக்கும். அல்லேலூயா. சில பெரிய மரமா இருக்கும். மில்லில் கொண்டு போகும்போது பாருங்க பாதியும் வெட்டி எதுக்கு போட்டுருவாங்க? தீயரிக்க போட்டுரும். பொருளாக கொஞ்சம் தான் சேரும். சில மரத்தை பார்த்து சொல்லுவாங்க மில்லில், இதுல தோலே இல்லைன்னு சொல்லு. உண்மைதான். தோல் கூட அப்படி தோல் கூட உரசக்கூடிய அளவில் தான் அவரு அங்கே அந்த வாழை விடுவாங்க. காரணம் அது தரம் உள்ளது. இந்த பிலதெல்பியா சபையும் அப்படிதான் ஒரு தரமுள்ள சபையாக இருந்தது. நான் சொல்லுகிறேன், நம்ம அனந்த நகர் சபை ஒரு தரமுள்ள சபையாக இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் தரமுள்ள விசுவாசிகளாக இருக்கணும். சரி, இந்த சபையிலே கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்? 7வது வசனம் படியுங்கள். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, ஆண்டவர் இந்த சபையில் வித்தியாசமா வெளிப்படுகிறார். ஒன்று, அவர் தம்மை சத்தியம் உள்ளவர். யாரு? சத்தியம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் தோன்றி இருக்கிறாங்க. ஒருவராவது சொன்னதுண்டா நானே வழியும் சத்தியமும்? யாராவது சொன்னதுண்டா? இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு, அவன் சத்தியம் உள்ளவர், அவர் சத்தியப்பரர். அல்லேலூயா. உண்மை தெய்வம். பாருங்க, அவர் சத்தியம் உள்ளவர். அதனாலதான் அவர் ஏன் அவர் சத்தியப்பரர்? அவர் சொல்றதெல்லாம் சத்தியம்தான். பொய் அவர் சொல்லவே, பொய் உரைக்க அவர் யார் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. சொன்னதை அவர் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. அப்படி என்ன உங்களிடத்தில் சொன்னதை அவர் செய்யாதிருப்பாரா? உங்க குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்னதை செய்யாதிருப்பாரா? கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. ஆமே, அந்த சத்தியப்பரர். அதோடு கூட சொல்லுகிறாரு, தாவீதின் திறவுகோல் உடையவர். அவரிடத்தில் ஒரு திறவுகோல் இருக்கிறது. அந்த திறவுகோல் கொண்டு அவர் இந்த பிலதெல்பியா சபைக்கு ஒரு வாசலை திறக்கிறாராம். அது திறந்துட்டுன்னா ஒருவராலும் என்ன செய்ய முடியாதா? அவர் திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாராலும் திறக்கவும் முடியாது. வானங்களை பூட்டினார் எலியா ஆண்டவருடைய நாமத்திலே. 3.5 வருஷம் ஒருத்தராலும் திறக்க முடியல.
அவர் பூட்டினால் பூட்டினதுதான். ஹல்லேலூயா. ஒருவேளை சத்ரு சில வழிகளை நமக்கு அடைக்கலாம், சில வாசல்களை பூட்டலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியான வசனத்தின் மூலம் சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் கரத்தில் தாவீதின் திறவுகோல்கள் இருக்கிறது. தாவீதின் திறவுகோல் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அது எதை காண்பிக்கிறது? அதிகாரத்தை காண்பிக்கிறது. இயேசு சொன்ன சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளும் செய்வீர்கள், இதை விட அதிக மேலானவைகளை சொல்லுங்க. மேலானவைகளை பாருங்க. அந்த அதிகாரம் ஆண்டவர் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதனால விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஏதோ ஒன்றும் இல்லாம கோழை அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தணும். சிலவங்களுக்கு திறவுகோல் கையில் இருக்கிறது, வீட்டை திறக்க தெரியல. நிறைய பேருக்கு திறவுகோல் இருக்குது, ஆனா எதை திறக்க முடியல? கதவை திறக்க முடியல, தெரியல. அதே வீட்டில் தான் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமா இருக்குது. சிலவங்களுக்கு திறவுகோலே எங்க இருக்குன்னு தெரியல. வீட்டில் உள்ளவங்களுக்கு வீட்டு திறவுகோல் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படிதானே? சில வேளையில் எங்கேயாவது போகணுமானா அந்த திறவுகோல் வைத்தே ஒரு யுத்த களம் அங்கே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக வேளை நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திறவுகளை பயன்படுத்தணும். நமக்கு எதிராக போராட்டங்கள் வரும்போது, நமக்கு எதிராக சத்ருவின் சூழ்ச்சிகள் வரும்போது, மந்திரவாதங்கள் எழும்பி வரும்போது, பில்லி சூனியங்கள் எழும்பி வந்து நமக்கு எதிராக வாசலைகளை பூட்டும் போது, அந்த வாசலை நீங்க என்ன செய்யணும்? திறக்கக்கூடிய திறவுகளை நீங்க பயன்படுத்தணும். என் ஆண்டவர் இயேசு சொன்ன, என் நாமத்தினால நீங்கள் என்ன செய்வீர்கள்? என் நாமத்தினால நீங்கள், அதை விசுவாசிக்கிறவர்களால நடக்கும். என் நாமத்தினால நீங்க இவ்வளவு பயந்துட்டு சொல்றீங்க இல்லையா? இவ்வளவு பயந்துட்டு சொல்றீங்க இல்லையா? என் நாமத்தினால யாரை துரத்துவீங்க? அதை மெதுவா சொல்லணும்னா யாரும் கேட்க கூடாது. ஒருவேளை அவன் கிட்ட வந்துட்டுனாலோ, அவனுக்கு கோபம் வந்துட்டாலோ, அப்படித்தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தினால பிசாசுகளை என்ன செய்வீர்கள்? அநேக குடும்பத்தை பிசாசு சில கட்டி வச்சிருக்கிறான், சில வாசலை பூட்டி வச்சிருக்கிறான். அது இதுவும் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் சொல்லி பாருங்க, அப்படி பூட்டி வைத்திரு. நீங்க விசுவாச தரவுகளை எடுங்க, ஜெபமாகி தரவுகளை எடுங்க, அதிகாரம் என்கிற தரவுகளை எடுங்க, பயன்படுத்துங்க. ஊழியக்காருக்கு மட்டுமில்லை, நாமத்தினாலே அதை என்ன விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கிற அடையாளம். ஒரு விசுவாசியோட முதல் அடையாளமே பிசாசுகளை துரத்துறது தான். குடும்பத்துக்கு எதிராக, உங்களுடைய தலைமுறைகளுக்கு எதிராக, உங்க வீட்டுக்கு எதிராக வருகிற பிசாசுகளை துரத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் தாவீதின் திறவுகோல் உடையவராக, அப்படின்னு அதிகாரமுடையவராக வெளிப்படுத்தினவர் 8வது வசனத்தில் சொல்லுகிறாரு, உன் கிரியைகளை நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே 4 காரியம் சொல்லுகிறான். ஒன்று அதனுடைய கிரியை, 2 அதுக்கு இருந்த பலம் எவ்வளவு? பிலதெல்பியா சபைக்கு இருந்த பலம் எவ்வளவு? கொஞ்சம் பலம் தான். சொல்லுங்க, எவ்வளவு பலம்? உனக்கு இருக்கிற பலம் கொஞ்சம் தான். உனக்கு இருக்கிற பலம் எவ்வளவுதான்? கொஞ்சம் தான். 3வது சொல்லுகிறாரு, என் நாமத்தை என்ன செய்தா? பற்றி கொண்டார். என் வசனத்தை நீ என்ன செய்தா? கை கொண்டான். ஹல்லேலூயா. என் நாமத்தை பற்றி கொண்டு என் வசனத்தை என்ன செய்தா? 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை நீ என்ன செய்யவில்லை?
மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா. என் வசனத்தை நீ மறுதலிக்கல, என்ன நீ மறுதலிக்கல. பிலதெல்பிய சபையே, உன் கிரியை எனக்கு தெரியுது. உனக்கு எல்லாரும் போல பெரிய பலம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் போல பெரிய வரம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் போல பெரிய தாளந்து ஒண்ணும் இல்ல, எல்லாரும் போல பொருளாதாரம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒன்று எனக்கு தெரியுது, உன்னுடைய கிரியை எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலம் தான், ஆனா என் நாமத்தை நீ மறுதலிக்கவே இல்லை. உனக்கு இருந்த கொஞ்சம் பலத்திலே நீ வசனத்தை என்ன செய்தா? கை கொண்டாய். இன்றைக்கு பரிசுத்த ஆவியார் நம்மை பார்த்து அப்படி சொல்லுவாரா? சொல்லுவாரா? நம்ம அநேக வேளை சொல்லுகிறோம், எனக்கு அவங்கள மாதிரி பணம் இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி கார் இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி வீடு இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி படிப்பு இல்லை. அதெல்லாம் இருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அப்படி வரும்போது தான் தெரியும். அல்லேலூயா. இப்படி வரும்போது தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற அதெல்லாம் வந்ததுக்கு பிறதல்ல, உனக்கு இப்ப கொஞ்சம் இருக்கிறதே, அந்த கொஞ்சத்தில் நீ எப்படி இருக்கிறா? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலம் இருக்கிறதல்லவா, இது நடுவில் நீ என்ன மறுதலிக்காமல் இருக்கிறாயா? நீ படிக்கிற ஸ்கூலில், நீ படிக்கிற காலேஜில், நீ வேலை பார்க்கிற இடத்துல, உன் குடும்பத்திலே, உன்னுடைய உற்றார் உறவரிடத்தில் பாரு, குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் வருகிற அந்த கூட்டத்தின் நடுவில் என் நாமத்தை நீ கை கொண்டு மறுதலியாமல் இருக்கிறாயா? என் வசனத்தை கை கொள்கிறாயா? யாருக்கு திறந்த வாசல்? கொஞ்சமா இருந்தாலும் வசனத்தை உறுதியாக பற்றி கொள்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தருகிறதுல திருப்தி இல்லை, தராததை நாடுகிறதுனால, தராததில் ஆசை வைக்கிறதுனால. அன்றைக்கு பிலிப்பிய சபை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறா, பாருங்க எவ்வளவு கொஞ்சம் இருந்தாலும் நீங்க அதில் எப்படி இருக்கணுமா? திருப்தியா இருக்கணும், மன ரம்மியமா இருக்கணும். கொஞ்சம் தான் இருக்கிறது என்றாலும் அதில் எப்படி இருக்கணும்? மன ரம்மியமா இருக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். யாருக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறா? அவனுக்கு தந்தனே அந்த கொஞ்சம். ஒருவேளை இன்றைக்கு கஞ்சி தான் கிடைச்சிருக்கலாம், அதுல நீ சந்தோஷமா இருக்கிறாயா? நீ ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கொஞ்சத்துல திருப்தியா இருந்து பாருங்க, கொலஸ்ட்ராலே வராது. தராத வேற எதிர்பார்க்கிறதுனால தான் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது. முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களும் குறைச்சு தான் பார்க்குறோம். ஆனால் டெய்லி அவசர வீடுகளும் பல பாருங்க. நான் இப்போ டெய்லி சிந்திப்பேன் பாருங்க. ஒரு இடத்து போகும்போது நல்ல சூடாக ஒரு டீ கிடக்குது, அடுத்து இன்னொரு இடத்து போகும்போது சூடாக ஒரு காப்பி கிடக்குது, இன்னொரு இடத்து போகும்போது சூடாக ஒரு பால் கிடக்கிறது, இன்னொரு இடத்து போகும்போது நல்ல கூல் ட்ரிங்க்ஸ். நான் நேற்றுக்கு கூட ராத்திரி கேரளாவுக்கு போகும்போது நான் யோசித்தேன், இதெல்லாம் சேர்த்து ஒரு கூஜாவில் வச்சு ஒரு 24 மணி நேரம் மூடி வச்சு பார்க்கணும், கூஜாவுக்கு நிலைமை என்ன ஆகுன்னு. ஆனால் இந்த கூஜாவை கத்தர் ஒன்றும் செய்யலையே. சிந்தித்ததுண்டா? அதுக்கு மேலே சிக்கன், இதெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு என்ன சர்விகாசு, அந்த ஆசிட்டு இந்த ஆசு, எனக்கு ஒன்றுமே பேர் ஒன்றும் தெரியல, எல்லாம் அப்படி ஃபார்மாக இருக்கிற அந்த மேலே எதை கொண்டு போடுது? எல்லாம் கொண்டு போட்ட உட. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ, அதனால தான் இன்றைக்கு தாவீது சொன்ன, ஆண்டவரே நான் உன்னை துதிப்பேன் ஆண்டவர். ஏன் தெரியுமா? பிரமிக்கத்தக்க
அதிசயமாக நீர் என்ன செய்து உண்டா. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்கு துதிக்கவே ஒண்ணும் இல்லையா? இவ்வளவு விலகினத்து நடுவிலும் நீர் என்னை அற்புதமாக உருவாக்கி, அது போதப்பா. எத்தனை பேர் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சரீரத்தில் திருப்திப்படுறீங்க? எத்தனை திருப்திப்படுறீங்க? எனக்கு அவங்கள மாதிரி ரவுண்டு முகம் இல்லை. ரவுண்டு முகம் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. எனக்கு அவங்கள மாதிரி ஒல்லி முகம் இல்லை. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரவுண்ட் இல்லைன்னு. ரவுண்டா இருக்கிறவங்க சொல்லுவாங்க எனக்கு எந்த முகம் இல்லை. அப்ப ரெண்டு பேருக்கும் என்ன இல்லை? திருப்தி இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அல்லேலூயா. போதுமென்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே. அல்லேலூயா. எனக்கு ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு வாலிப சகோதரி நல்ல அழகா இருக்கிறா. ரெண்டு கையுமே இல்லை, ரெண்டு காலை வைத்து கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எது இல்லை? ரெண்டு கை இங்க இருந்தே இல்லை, ஆனா ரெண்டு காலை வச்சு என்ன செய்யறாங்க? நமக்கு எல்லாம் தந்திருக்கிறாங்க, அதுலயும் திருப்தி இல்லை. பாத்தீங்களா? அதுல திருப்தி இல்லை. ஆண்டவர் ஏன் என்ன எப்படி சோதிக்கிறாரு? எனக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனையா? சிலவங்க முடி கொஞ்சம் நரைச்சிட்டுனாலே போதும், போயிருந்த அழுகிற கூட்டம் எத்தனை பேர் இருக்காங்க. நாங்க போகல, போயிட்டு அது பேர திசை மாறி போவோம். அல்லேலூயா. வாலிப பிராயத்தில் என்ன நினைக்கிறது? சீக்கிரமா எனக்கு கருப்பு வேற கலரா மாறணும்னு நினைச்சு அதுவும் இதுவும் கொண்டு போட்டு தேய்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு ப்ரௌன் ஆகணும். இன்னும் சிலவங்க தங்க சேலை அல்லன்னு தான் உடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடி எதை சேஞ்ச் பண்றாங்க? தலை சேஞ்ச் பண்றாங்க. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தாண்டின ஒரு 35 வயசெல்லாம் ஆன உடனே இந்த ஒன்றுக்கு மேலே ஒன்றா கலர் போட்டு போட்டு தலைமுடி என்ன ஆகுது? நரைச்சு போய் அதுக்கு போயிருந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? கருப்பா இருக்கிறது வெளிப்பாக்குறாங்க வாலிப பிராயத்தில். அடுத்த வயசாகும் போது வெளுத்ததை எப்படி ஆக்குறாங்க? திருப்தியே இல்லை மனுஷனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தருகிறதுல திருப்தியா இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் வருமானமா திருப்தியா இருங்க. அதுல நீங்க கரெக்டா இருந்தா அடுத்த வாசலை கத்த தரப்பா. ஆண்டவர் தந்தது இந்த கல்விதானா, இதுல திருப்தியா இருங்க. கொஞ்சம் படிப்பு தான் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அவங்கள மாதிரி ஒரு அப்பா இருந்தேன்னா நான் இப்ப பிரதமர் ஆயிருப்பேன். உங்களுக்கு தந்திருக்கிற அப்பா அம்மாவில் நீங்க திருப்திப்பட வேண்டாம். புரியுதா? இல்லைன்னா காரியம் சிக்கலா மாறும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். வெளியில புருஷன் மனைவி அப்படி போறது போக்கு பார்க்கணும். எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளோ அன்பு. எனக்கிட்ட கூட சொன்னவங்க உண்டு. வாழ்ந்தா இந்த பெற்றோருக்கு பிள்ளைகளா என்ன செய்யணும்? வாழணும். ஆனா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? நான் ஒரு நாள் போனேன். பாருங்க, அந்த காலுக்கு கீழே எல்லாம் சோப்பா பாருங்க, ஒவ்வொரு கோடு கோடா கிடக்குது. பாருங்க, பார்த்தா அடி. ஏன் பிரதர் இப்படி அடிக்கிறீங்க? ஒரே அழுக, ஒரே சத்தம். பாருங்க, ஒரே கும்மாளம். அந்த திடீர்னு விசிட்டிங் போறேன். பாருங்க, ஒரே இது. மெதுவா அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் வேற ஒன்றும் இல்லை, இவருக்கு ரொம்ப ஓவர். இங்க வீட்டில் நாங்க சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா பக்கத்துல அவங்க பொறாமப்படுவாங்களா. அதனால காரணம் இல்லாமலேயே பிள்ளைகளை போட்டு என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க, என்ன அடிக்கிறாங்க. ஆனா வெளியில போகும்போது சொல்றாங்க, வாழ்ந்தா யாரை போல வாழணும். ஆமா, அடுத்த பெற்றோரை போல எனக்கு பெற்றோர் வேணும்னு சொன்னா அப்படிப்பட்ட நிலைமை தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எனக்கு எத்தனையோ குடும்பத்தை தெரியும். நல்ல வசதி, 2 பேரும் கவர்மெண்ட் வேலை. டெய்லி பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க காலையில், உனக்கு இன்னைக்கு எத்தனை தோசை வேணும்? உனக்கு எத்தனை தோசை வேணும்?
உனக்கு 1. 1. எத்தனை தோசை தான் சுடுவாங்க? ஒரு தோசைன்னா ஒரு தோசை. கத்திரிக்காய் குழம்பு வச்சா உனக்கு பாதி கத்திரிக்காய் வேணுமா, முழு கத்திரிக்காய்? சரி, உங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படி கேட்டா உங்களுக்கு தர்றாங்க. சாப்பிடாமட்டாலும் அமுக்கி குலுக்கி என்ன செய்யறாங்க? அப்படித்தானே? உள்ளே விட மாட்டோம். எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு உள்ள விளங்காது. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் கடைசியாக செய்வாங்க. என்ன செய்வாங்க? சின்ன பிராயத்திலே பெற்றோர்கள் ஒரு காரியம் செய்வாங்க. வாய்க்குள்ள இருக்கிறது உள்ள போவதற்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி மூக்கையும் வாய் என்ன செய்யும், ஒரு நிமிஷம் பிடிச்ச உடனே அது மூச்சு முட்டல இங்கே இருக்கு. காரணம் வேண்டான்னு சொன்னாலும் அமுக்கி என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். இப்பதான் தெரியுது அதெல்லாம் தப்புன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தருகிறதுல திருப்தியா இருக்கணும். யாருக்கு திறந்த வாசல்? ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நிலைமையில் நீங்க திருப்தியா இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. பைபிளை படித்து பார்த்தா வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவரை தான் கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாரா? அநேகருக்கு அதிகாரியாக வைத்திருக்கிறார். ரொம்ப வேண்டாம் பிரியமானவரே, நீ கொஞ்சம் வாலிப பிள்ளைகளும் நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் தான் உங்க வீட்டில் இருக்கிறது. நீங்க அடுத்த வீட்டில் உள்ள காரியம் ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்க இதில் உங்க வாலிப பிராயத்தில் உண்மையுள்ளவராக இருந்தா நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் அதை சாட்சியாக சொல்லுகிறேன். நானும் வாலிப பிராயம் தாண்டி வந்தவன் தான். எனக்கு இவ்வளவு சோதனை வந்தது எனக்கு தெரியும். எனக்கு கூட எத்தனை பேர் பாருங்க, பெற்றோர் சொல்லாமலேயே நான் உன்னை கல்யாணம் பண்ணுகிறேன் எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? இயேசுவ நாமத்தில் போ பிசாசேன்னு ஓடிடுவேன். ஹல்லேலூயா. நான் தைரியமாக சொல்லுகிறேன். ஆனால் எங்க ஊரில் இன்னைக்கும் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. எனக்கென்று ஆண்டவர் ஒரு பெயரை எங்க வைத்திருக்கிறார். நான் ஏன் சொல்லுகிறேன், உங்களோட வாலிப பிராயத்தில் உண்மையா இருங்க. உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். எதிர்காலத்தின் வாசல் திறக்கணுமா? திறக்கணுமா? அங்க கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண. எல்லாரும் கவனமா இருக்கணும். எனக்கு இந்த போன வாரத்தில் நம்ம பிரைஸ் டிவி இதில் போட்ட ஒரு மெசேஜை நான் பார்த்தேன். ஒரு அருமையான ஊழியக்காரன் சொன்னார். அவருடைய சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். ஒரு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் தீர்மானிச்சாச்சு. இன்னைக்கு கல்யாணத்துக்கு 20 நாள் தான் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருந்தோம்? யாரை பார்த்தீங்களா? பிரைஸ் டிவியில் எங்கே பார்க்க போகிறீங்க இல்லையா? சரி, எத்தனை நாள் தான் கல்யாணம்? 20 நாள். என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. அந்த பையன் ரொம்ப பாருங்க அன்பா பேசியிருக்காங்க. நம்ம கல்யாணம் எல்லாம் தீர்மானிச்சு, கார்டு அடிச்சாச்சு, எல்லாம் ஆயிட்ட. நம்ம ஒன்று அப்படி சுற்றி வருவோம். ஒரு நாள் என்ன செய்வோம்? இவ்வளவு என்ன செய்தா? சரி கல்யாணம் தானே ஆக போகிறேன்னு சொல்லி அவன் என்ன செய்தா? அவன் சொன்னதை நம்பி போயிட்டான். நம்பி போயிட்டா. பாருங்க பாருங்க, அவனை அவன் பாருங்க அவளை அவன் சீரழித்தான். நேர சாயங்காலத்தில் வீட்டுக்கு வந்தாயிற்று. ராத்திரி அவன் ஃபோன் பண்ணுறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராத்திரி ஃபோன் பண்ணுறான். என்னை யாருன்றே உனக்கு தெரியல. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது உண்மைதான். என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது உண்மைதான். இன்னும் என்னை யாருன்றே தெரியாமலே நான் கூப்பிட்ட இடத்துல நீ வந்துட்டியே. நீ அப்போ பலரோடு நீ போயிருக்கிறா. பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு உண்டு. இன்றைக்கு ராத்திரி சொல்லு. சொல்லாவிட்டா இதை நான் இப்போ பிரச்சனை பண்ணுவேன் என்று ரொம்ப இது பண்ணிட்டான். என்ன செய்யணும்னு தெரியல. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகுது. கல்யாணத்துக்கு ஒவ்வொரு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் 15 நாள். இப்போ இது சம்பவம் நடந்த 5 நாளுக்குள்ள
அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து அவன் சொல்லிட்டான், என்ன யார் என்று கூட இதுவரையும் தெரியாது. என்கேஜ்மெண்ட் முடிந்த உடனே நான் கூப்பிட்ட உடனே இவள் வந்தாங்கண்டா, இவளை நான் கல்யாணம் பண்ணினா நாளைக்கு என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று தெரியாதுன்னு சொல்லி பாருங்க, 15 நாளுக்கு முன்ன அந்த கல்யாணத்தை என்ன செய்யலாம், நிறுத்திட்டான். இவள் 5 முறை என்னதோ சூசைட் தற்கொலை பண்ண முயற்சித்து எப்படியோ காப்பாற்றப்பட்ட. எதுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கற்பு வரையிலும் அதில் வரையிலும் நம்ம உண்மை உள்ளவராக இருக்கணும். பரிசுத்த வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. அவங்களோட வாழ்க்கை தான் செழிக்கும், அவங்களுக்கு தான் திறந்த வாசல். நான் வாலிப பிள்ளைகளுக்கு பாருங்க ஆலோசனையாக சொல்லுகிறேன், திறந்த வாசல் இல்லையேன்னு நீங்கள் அங்கலாக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த இடத்துல தவறி போனேன், நான் எந்த இடத்துல குறைவுபட்டிருக்கிறேன், ஆண்டவர் தந்திருக்கிற எந்த காரியத்தில் நான் திருத்தி இல்லாமல் இருந்தேன், நீங்க அப்படி ஒப்பு கொடுப்பாய் என்றா பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசலை கொடுத்த தெய்வம் நமக்கு திறந்த வாசலை தருவா. அல்லேலூயா. அன்னைக்கு எலியா சாரிபாத் ஊருக்கு கடந்து செல்லுகிறான். அந்த சாரிபாத்தில் உள்ள விதவின் வீட்டில் எவ்வளவு மாவு இருந்ததா? ஒரு பிடி மாவு. எண்ணெய் எவ்வளவு இருந்ததா? கொஞ்சம். எலியா சொல்லுகிறான், பாருங்க எனக்கு ஒரு சின்ன அடை உண்டு பண்ணிட்டா. அந்த பெண்மணி சொல்லுகிறான், ஐயோ இடத்துல கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் ஒரு பிடி மாவு தான் இருக்குது, இதை நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு விட்டு நானும் என் மகனும் என்ன செய்ய போகிறோம், அடுத்த நேரத்துக்கு இல்லை. நிலைமை சிந்தித்து பாருங்க. கர்த்தரோட ஊழியக்காரருக்கு உதவி செய்கிற நிலைமை பாருங்க, அன்றோட ஊழியத்துக்கு உதவி செய்கிறதை பாருங்க. அடுத்த நேரத்துக்கு இல்ல, இருக்கிறது கூட 2 பேருக்கும் வயறார சாப்பிடுவதற்கு இல்ல. ஆனா கர்த்தரோட வார்த்தை வருகிறது, நீ கொடுத்தா என்றால் பஞ்ச காலம் உனக்கு சேமமாக இருக்கும். சிலவங்க வந்து சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு எதுக்கு கொடுக்கணும், ஊழியக்காரனுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு. கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொஞ்சத்தில் ஒரு அடை எலியாவுக்கு கொடுத்தாங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த தேசத்தில் உள்ள ராஜா பட்டினியினால கழுதைக்கு கொஞ்சம் புல்லாவது குதிரைக்கு புல்லாவது கிடைக்குமா என்று புல்லே அறுக்க போகிறான். யாரு? யாரு? ராஜா. ஆனா அந்த கொஞ்சத்திலும் கரெக்டா இருந்தாலே கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்தா பஞ்ச காலம் முழுவதும் அவள் மட்டுமல்ல, அவள் வீட்டில் வந்த அத்தனை பேரும் மோட்சிக்கப்பட்டாங்க. நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவராக இருந்தா, கர்த்தர் அந்த கொஞ்சம் பலத்தில் நீ கரெக்டாக இருந்தா, அந்த பரிசுத்தத்தில் நீ உண்மையா இருந்தா, அந்த விசுவாசத்தில் நீ உண்மையா இருந்தா, அந்த நம்பிக்கையில் நீ உண்மையா இருந்தா, உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்தில் அநேகர் உன்னை தேடி வருவார்கள், அவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு கிதியோனுக்கு இருந்த பலம் கொஞ்சம் தான். ஐயோ என்னால முடியாது, என் குடும்பம் சிறிய குடும்பம் தான். ஆண்டவர் சொன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, பெரிய பெரிய ராணுவத்தினரால் செய்ய முடியாத காரியத்தை கிதியோனை கொண்டு கர்த்தர் செய்தார். இந்த கொஞ்சம் பலத்தோட ராத்திரி என்னெல்லாம் செய்யணும் எல்லாவற்றையும் கிதியோன் செய்தான். ஒரு தாவீது சிறியவன் தான், அவனுக்கு இருந்தது கொஞ்சம் பலம் தான். வேதம் சொல்ல, அவனுக்கு இருந்த ஆடுகள் எவ்வளவு ஆடுகளா? எவ்வளவு ஆடுகள்? கொஞ்சம் ஆடு. அவங்க அப்பா வீட்டில் கிடைச்சது அவனுக்கு கொஞ்சம் தான். நிறைய பேருக்கு பராது, எங்க அப்பா வீட்டில் ஒன்றும் தரல. நல்ல ஒரு பெற்றோர், நான் சபையிலே சொல்லுகிறேன், உங்க வீட்டில் எத்தனை பிள்ளைகள் உண்டோ உங்க சொத்துக்களை எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், சரி சமமாக. அதுதான் விசுவாசிகளுக்கு தகுந்தது. அதுதான் யாருக்கு தகுந்தது? விசுவாசிகள்.
ஒருவேளை விசுவாசியானவங்கிட்ட சொல்லுகிறேன், உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு சரிசமமாக தராவிட்டாலும் உங்களுக்கு பரம தகப்பன் இருக்கிறான். தாவீதுக்கு கொடுத்தது எவ்வளவுதான்? கொஞ்சம். தாவீதுக்கு படிப்பு கிடைக்கல, தாவீதுக்கு பெரிய சொத்தொன்னும் கிடைக்கல. ஆனா கர்த்தர் தாவீதை உயர்த்தினா. கொஞ்சம் ஆடுதான் இருந்தது, அந்த ஆட்டின் மேல் கரிசனை உள்ள தாவீது. அல்லேலூயா. உங்க தந்திருக்கிற வாழ்க்கை, உங்க தந்திருக்கிற பிள்ளைகள், உங்க தந்திருக்கிற குடும்பத்தில் நீங்க கரிசனை உள்ளவராயிருங்க. உங்க குடும்பத்தின் மேல் கரிசனை உள்ளவராயிருங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்லையா, அப்படியெல்லாம் முறுமுறுக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. இது என்னன்னு கேட்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மன்னா சாப்பிட்ட போது கேட்டாங்க, இது இது என்ன, இது என்ன கேட்டவனோட மூக்கு வழியா வரும் அளவுக்கு கர்த்தர் கொடுத்தான். ஆனா ரொம்ப அனுபவிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற அந்த சின்ன காரியத்தில் நீங்க கரெக்ட் உண்மை உள்ளவராக இருந்தா, அந்த உண்மையுள்ள மனுஷன்தான் எப்படிப்பட்டவராக இருப்பாங்க? பரிபூரண ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இந்த பிலதெல்பியா சபைக்கு பெரிய பேர் சொல்லுவதற்கு, புகழ் சொல்லுவதற்கு பெரிய படிப்போ பெரிய பலனோ பெரிய எதுவும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னா, நீ என் வசனத்தை கை கொண்டா, நீ என்ன மறுதலிக்கல, உனக்கு இருந்த பலத்தில் நீ என்ன பின்பற்றினா, ஆகினாலே இதோ நான் உனக்கு என்ன வைக்கிறேன்? திறந்த வாசலை வைக்கிறேன். எனக்கு எத்தனை பேருக்கு திறந்த வாசலை வேணும்? அடுத்த பகுதிக்கு போக எனக்கு நேரமும் இல்லை, ஆவியானவரை நடத்தவும் இல்லை. இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். அநேகருடைய சில வாசல்கள் பூட்டி இருக்கிறது. நீங்கள் ஆண்டோட சுமத்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உண்மைதான், சில வேளையில் நான் திருப்தி இல்லாதவனாக இருக்கிறேன், திருப்தி இல்லாமல் இருக்கிறேன், கொஞ்சத்தில் நான் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்காக ஒரு திறந்த வாசலை தாரா, திறந்த வாசலை தாரா. கர்த்தர் திறந்தால் யாராலையும் பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்தால் யாராலையும் பூட்ட முடியாது. அப்படி முழங்கால் நீ போமா, ஆண்டோட சமத்துவம் ஒப்பு கொடுப்போம்.